நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கபினி உள்ளிட்ட அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 2100 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு 8401 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 49.94 அடியாக உள்ளது. அணையில் இருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 2001 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர் இருப்பு 15.93 TMC-யாக உள்ளது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாட்டில் நிலவும் அதிக நிதி பற்றாக்குறையும் பணவீக்கமும் பெரும் சவாலாக இருப்பதாகவும் அதனை வரி நிர்வாகத்தால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர்களின் மைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 45.6% அடைந்திருப்பதாக கூறினார். இது அபாயகரமானது என்றும் இதனால் அதை மனதில் வைத்து ஆராய வேண்டியது அவசியமானது என்றும் தெரிவித்தார். முதலீட்டின் வாயிலாக அதனை அதிகப்படுத்துவது அரசுக்கு கடினமான சவாலாக இருக்கும் என்றார். அண்மையில் வெளியான புள்ளி விவரங்கள் பொருளாதார மீட்பிற்கு நிலையற்றதாகவும் நிதி சவால்கள் நிறைந்ததாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அருண் ஜேட்லி, வரி நிர்வாகத்தால் தான் அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். பாஜக அரசின் முதல் பொது பட்ஜெட் வரும் 10-இல் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரி உயர்வு இருக்கும் என்பதை அருண் ஜேட்லியின் கருத்து சூசகமாக தெரிவித்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்திய எல்லை மீது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் சமீப நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 19க்கும் மேற்பட்ட முறை தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பூஞ்ச் மாவட்ட எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தானியங்கி ஆயுதங்கள் மற்றும் சிறிய ரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவமும் அதே வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி பதில் தாக்குதல் நடத்தியது. இரு தரப்பிலும் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் 10 நிமிடங்கள் நீடித்தன. இந்த சம்பவத்தால் எல்லை பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. எனினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளிகள் எரிந்து நாசமானது. கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு கடம்பூர் சாலையில் வடிவேல் என்பவருக்கு சொந்தமாக தேவி டெக்ஸ்டைல்ஸ் உள்ளது. 3 அடுக்கு கொண்ட இந்த கடையின் முதல் தளத்தில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து கடையில் இருந்து ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தீ மளமளவென மேல் தளத்திற்கு பரவியதை தொடர்ந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மற்ற கட்டிடங்களுக்கு தீ பரவாமல் தடுத்ததோடு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடம்பூர் ரோட்ல தீ எப்படி சுத்தின்னு தெரியல. மொத்தம் சரக்கு மதிப்பும் இப்போ பில்டிங் சேர்த்து 5 இந்த தீ விபத்தில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளிகள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. மேலும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர் ஒருவர் ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் லஞ்ச ஒழிப்புத்துறையில் காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வரும் இவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் சீட்டு பணம் கட்டியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக சீட்டு பணம் கட்டியவர்களுக்கு பணம் திருப்பி தராமல் அவர்களை அலைக்கழித்ததாக தெரிகிறது. மேலும் பணத்துடன் அவர் தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி குற்ற புலனாய்வு துறை போலீசாரிடம் புகார் மனு அளித்தனர். தலைமறைவாகி உள்ள சுரேஷை கைது செய்து தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர்.
மதியானம் 1 மணிக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா சீட்னா 3 மணிக்கு 2 லட்ச ரூபா சீட்டு, 4 மணிக்கு 5 லட்ச ரூபா சீட்டு, இப்படி வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் சீட்டு பிடிச்சி ஒருத்தரும் 30 பேர். இதுல ஏமாறப்பட்டவங்க நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. இது இல்லாம அவர் நிறைய பேர்கிட்ட சீட்டும் கட்டி இருக்கிறாரு. சீட்டை கட்டி ஃபர்ஸ்ட்லயே அவர் எடுத்துட்டு அவங்களும் வந்து கட்டாம இருக்கிறாரு. அவங்களும் இப்ப தேடுறாங்க. ரெண்டாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு இப்ப இது வரைக்கும் தெரிஞ்ச பிரகாரம் பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல ஏறிட்டு போயினே இருக்குது. 2.25 கோடிக்கு மேல போயின்னு இருக்குது. இப்ப வந்து நாங்க வந்து டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துட்டு இப்ப இங்க வந்து எஸ்பி ஆபீஸ்ல வந்து புகார் கொடுத்தோம். ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் போலீசார் ஒருவர் தலைமறைவாகியுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.